கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, அப்போஸ்தலர் 27:24 பயப்படாதே, தேவன் உனக்கு தயை பண்ணினார் என்று வாசிக்கிறோம். Do not be afraid, God has granted you. மிகப்பெரிய தயை பாராட்டின ஆண்டவர், தயை செய்த ஒரு ஆண்டவர். நீ பயப்படாதே, தேவன் உனக்கு தயை பண்ணினார். பைபிள்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் தயை செய்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய தயை செய்தார். ஆண்டவரை நம்பின பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய தயவை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதனாலதான் அவர்கள் வாழ முடிந்தது. அதனால்தான் அவர்கள் மீண்டு வரக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ள முடிந்தது. பவுலை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னால் ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு மனிதன் தான். எத்தனையோ உபத்திரவங்களை அவன் சந்திக்க வேண்டி இருந்தது. எத்தனையோ இரவுகள் அவன் கடலிலே தத்தளித்து நிற்க வேண்டிய நிலைகள் வந்தது. காற்றிலும் குளிரிலும் வேதனையிலும் மழையிலும் பசியிலும் பட்டினியிலும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வந்தாலும் கூட இந்த ஊழியத்திற்கென்று படுகிறேன் என்று சொல்லி அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவர் சொன்னார், தயை பாராட்டினார். அவர் தயை பண்ணினார். நீ பயப்படாதே, தேவன் உனக்கு தயை பாராட்டினார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில எத்தனையோ இரவுகள் தூங்காத இரவுகளாக, நம்பிக்கை இழந்து போன இரவுகளாக மாறுகிறது. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ புயல் காற்றுகள், கொந்தளிப்புகள், கடல் சீற்றங்கள், இவைகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு தயை நான் பண்ணிடுவேன், உனக்கு தயை நான் பாராட்டுவேன், நீ பயப்படாதே, என் கண்களில் உனக்கு தயை கிடைத்து விட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோர்ந்து போயிருக்கல, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கவலைப்படாதிருங்கள், நான் உனக்கு தயை பண்ணுவேன். நிச்சயமா அவரை நம்பின பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் ஆண்டவர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உனக்கு தயை நான் பண்ணிடுவேன், உனக்கு தயவு நான் பண்ணுவேன். உன்னை வாழச் செய்ய என்னால முடியும், உன்னை விடுவிக்க என்னால முடியும், உன்னை சுமந்து கொள்ள என்னால முடியும். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே என்னையும் மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில நீ தயை செய்ய போகிற கிருபைக்காக துதிக்கிறப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்கி, எங்களை சுமந்து, எங்களை தப்புவித்து பலப்படுத்த வேண்டுமா? உங்களுடைய கண்களிலே எங்களுக்கு தயம் கிடைக்கட்டும் அப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீ தயை பாராட்டும், விடுவியும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.